வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 1985 வெளிவந்த மலையாள படமான கூடும் தேடி அப்படிங்கிற படத்துடைய கதையை தான் சொல்ல போகிறேன். அதாவது கூடு தேடும் பறவை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான். இந்த படத்தில் ராதிகா, மோகன்லால் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கொஞ்சம் கிராமம் மாதிரியான ஒரு ஏரியா. வயதான அப்பா இருக்கிறாரு, அம்மா இல்லை. அவருக்கு 3 பிள்ளைகள். முதல் பொண்ணு கிரேசி பார்த்தோம்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்துவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிடுறா. அப்பாவின் எதிர்ப்பை மீறியும் அந்த பொண்ணு கிரேசி காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கிரேசி பார்த்தோம்னா அவளுடைய கணவன் மோகனோட ரொம்பவே சந்தோஷமாக தான் பட்டணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவர் ஒரு சாதாரண வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் மனைவி மீது உயிரையே வச்சுக்கிட்டு இருக்காரு. 2 பேருமே ரொம்ப அன்பாக காதலோடு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு 6 வயசு இருக்கும். இப்போ அந்த கிரேசியுடைய தம்பிகள் 2 பேர் இருக்கிறாங்க கிராமத்தில். அந்த முதல் தம்பி பீட்டர், 2வது தம்பி அலெக்ஸு. பீட்டருக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அப்பா பார்த்துக்கிட்டு வந்த மசாலா பொருட்களை எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய அந்த பெரிய கம்பெனியை இப்போ பீட்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். தம்பி அலெக்ஸ் பீட்டருக்கு உதவியாக இருந்துக்கிட்டு இருக்கான். அந்த கம்பெனி பட்டணத்தில் தான் இருக்குது. பீட்டருக்கும் அலெக்ஸுக்கும் அக்காவை விட மாமாவை ரொம்ப பிடிக்கும். மாமா ரொம்ப ஜாலியாக பேசுவார், அவங்க கூட நல்லா விளையாடுவார், இன்டோர் கேம்ஸ் விளையாடுவாங்க. அக்கா கிரேசியுடைய கணவர் இருக்கிறார் இல்லையா, மோகன், அவருக்கு தேவி அப்படிங்கிற ஒரு தங்கச்சி இருக்கா. தொடர்ந்து இந்த 7 வருடங்களாக பீட்டரும் அலெக்ஸும் அக்காவுடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தேவி கூட பேசி சிரித்து விளையாடி சந்தோஷமாக இருப்பாங்க. ஏற்கனவே அக்கா கிரேசி மதம் மாறி திருமணம் செஞ்சுக்கிட்டது அப்பாவுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கியது. அதிலிருந்தே இன்னுமே அப்பா வெளிவராத நேரத்தில் தானுமே அந்த மோகனுடைய தங்கச்சி தேவியை கல்யாணம் செஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற குழப்பம் மிக அதிகமாக பீட்டருக்கு இருந்தது. மிகுந்த நம்பிக்கையோடு தேவி பீட்டர் கூட பழகும்போது தன்னுடைய காதலை பீட்டரால் சொல்ல முடியல. தேவியுடைய அண்ணன் மோகனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, குமார் அப்படின்னு. பெரிய கம்பெனியில் நல்ல ஒரு போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்கான் குமார். நல்ல கேரக்டர் அவனுடையது. மோகனுக்கு குமாரை ரொம்பவே பிடிச்சிருந்தது. தன்னுடைய தங்கை தேவிக்கு குமாரை திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு மோகன் நினைக்கிறாரு. தங்கச்சிக்கிட்ட கேட்கும்போது அண்ணனுடைய விருப்பம் என்னவோ அப்படின்னு தேவியும் அண்ணன் சொன்ன வார்த்தைக்கு தட்டாமல் அந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறா. இதை பீட்டரால் தாங்கிக்கவே முடியல. தன்னுடைய காதலை அவரால் வெளிப்படுத்த முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் தேவிக்கு இந்த மாதிரியாக உடனே திருமணம் நடக்க போகுது அப்படின்னும் போது பீட்டர் டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு. குடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு அதிகமாக. ஒரு வழியாக தேவிக்கும் குமாருக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து முடியுது. பீட்டருமே அந்த திருமணத்துக்கு பல விதத்தில் உதவி செய்கிறான். ஆனாலுமே தேவியின் திருமணத்தை பீட்டரால் ஏற்றுக்கவே முடியலை. இந்த தருணத்தில் அந்த பீட்டருடைய தம்பி அலெக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் அவ்வப்போது பீட்டருடைய கம்பெனிக்கு வர்றது வழக்கம். வேலை செய்யலைனாலும் அங்கே அரட்டை அடிச்சுட்டு போவான். அப்படி இருக்கும்போது அங்கே புதுசாக அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜூலி அப்படிங்கிற ஒரு இளம்பெண் வேலையில் ஜாயின் பண்ணியிருந்தா. ஜூலி அலெக்ஸுடைய கல்லூரியில் படித்த பொண்ணு தான். அலெக்ஸ் கல்லூரியில் படிக்கும்போது பல பெண்களை கிண்டல் செய்து கேலி செய்கிறது, இந்த மாதிரியான துடுக்குத்தனமாக இருந்தவன் ஒரு முறை ஜூலியையும் ரொம்பவே கிண்டல் செஞ்சுருக்கான். அது பிடிக்காம ஜூலி பல பேர் முன்னிலையில் அலெக்ஸை கன்னத்தில் அடித்து அவமானப்படுத்தியிருக்கா. ஜூலி அலெக்ஸை பார்க்கறதையும் பேசுகிறதையும் தவிர்த்துக்கிட்டே வரா. அலெக்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு ஜூலியை தொடர்ந்து போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறான். கல்லூரியில் படிக்கும்போது ஏதோ விளையாட்டுத்தனமாக செஞ்சது, பெண்களை கிண்டல் செஞ்சது எல்லாம் ஒரு கெத்துக்காக, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சேன். உண்மையில் நான் பெண்களை ரொம்பவே மதிக்கக்கூடிய பையன்தான். நான் உன்னை மானசீகமாக அப்போவே காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையாக உன்னை திரும்பவும் பார்க்குற சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. உன்னை நான் இன்னுமுமே காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னை பிடிச்சிருந்தா நான் இப்போ திருந்திருக்கேன் அப்படின்னு நீ நம்பினியா என்னை காதலிக்கலாம். நீ காதலிக்கிற அப்படிங்கிற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லலாம், இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு அலெக்ஸ் ஜூலி கிட்ட சொல்கிறான். ஜூலி சில நாட்கள் பொறுத்திருந்து அலெக்ஸை பார்த்து பேசி மீண்டும் நட்புடன் பழகி தன்னுடைய காதலை சொல்கிறா. 2 பேரும் இப்போ காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜூலியின் மனசில் ஏதோ ஒரு சோகம் இருந்துக்கிட்டே இருக்குது.
அலெக்ஸ் வந்து அவளை பின்தொடர்ந்து போய் அவளுடைய வீட்டுக்கு போய் அவளுடைய வீட்டில் இருப்பவர்களை சந்திக்கிறான். அவளுடைய அப்பா வந்து குடிநோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நல்லா வாழ்ந்த குடும்பம், ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்த குடும்பம் அப்பாவின் குடிநோயால் மிகவுமே மோசமான நிலையில் இருக்குது. அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்ற வேண்டிய நிலையில் ஜூலி இருந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த வேலை ரொம்பவே முக்கியமாக இருந்தது. இப்போ அலெக்ஸ் வந்து ஜூலிக்கு ஆறுதல் சொல்கிறான், தைரியம் சொல்கிறான். உன்னுடைய அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை காதலிக்கிறதால உன்னுடைய பொறுப்புகளை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அலெக்ஸ் வந்து ஜூலிக்கு சொல்கிறான். இவர்களுடைய காதலை ஒரு தருணத்தில் பீட்டர் கவனிக்கிறாரு. பீட்டர் வந்து தன்னுடைய காதல் தான் நிறைவேறாமல் போனது, சொல்லாமலே போனது அப்படிங்கிறதுனால தம்பி அலெக்ஸ் மற்றும் தன்னுடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய பெண்ணான ஜூலியுடைய காதலை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பீட்டர் நினச்சிட்டாரு. இந்த சூழ்நிலையில் அவரால் தொடர்ந்து இருக்க முடியல. அதனால் வெளிநாட்டுக்கு போய் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனிச்சுட்டு வர போகிறதா பீட்டர் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. கிட்டத்தட்ட 1 மாதம் அங்கே தங்கிட்டு வர போகிறதா பீட்டர் சொல்லிட்டு போகிறாரு எல்லார்கிட்டையும். கம்பெனியை தம்பி அலெக்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாரு பீட்டர். தேவியும் குமாரும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் முடிய போகுது. இப்போ தேவி கர்ப்பமாக இருக்கா. அவள் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான் குமார். இந்த விஷயத்த தேவியுடைய அண்ணன் மோகன் கிட்டையும் அண்ணி கிரேசி கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு 2 பேருமே ஆசைப்படுறாங்க. பைக்கில் 2 பேருமே அண்ணனுடைய வீட்டுக்கு வந்து விஷயத்தை சொல்லி விருந்து சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீடு திரும்புகிறாங்க. திரும்பும்போது 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தேவியுடைய புடவையானது பைக்கில் அப்படியே மாட்டிக்குது. தேவி என்ன ஆகிறா, அப்படியே கீழே சுருண்டு விழுந்துடுறா. வேறொரு திசையில் குமார் கீழே விழுந்துடுறான். குமார் விழுந்த திசையில் கார் ஒன்று வந்து குமார் மீது ஏறி ஸ்பாட்லேயே குமார் இறந்து போயிடுறான். தேவிக்கு கர்ப்பம் கலைஞ்சிடுது. திருமணமாகி 2 மாதத்தில் ஆசை கணவனை இழந்து கருவும் கலைந்து போய் அதிர்ந்து போயிருந்தாள் தேவி. அவளால் அழக்கூட முடியல. மனம் இறுகி போயிற்று. அண்ணன் வீட்டுக்கு வந்து தன் அறையிலேயே முடங்கி போனாள் தேவி. இருட்டறையில் இருந்தபடி ஒளியை பார்க்க பயந்தாள். அண்ணன் மகன் அந்த குட்டி பையனின் முகமும் பேச்சும் மட்டுமே அவளுக்கு ஆறுதல். இப்போதைக்கு 21 வயதில் வாழ்வை இழந்து சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் தவிக்கும் தங்கையின் நிலைமையை பார்த்து அவளது அண்ணன் மோகன் ரொம்பவே துயரமடைகிறாரு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பீட்டருக்கு செய்தி எதுவும் தெரிவிக்கப்படலை. ஊர் திரும்பிய பீட்டர் இப்போதான் தேவியை மறந்து புது வாழ்க்கை தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்திருந்தான். ஆனால் தேவியின் கணவரின் இழப்பை அவனால் தாங்கி கொள்ளவே முடியலை. ஓடி வந்து தேவியை பார்த்து பேச முயற்சிக்கிறான். தொடர்ந்து தேவியும் பீட்டரை தவிர்த்துக்கிட்டே வரா. அவ யாருக்கிட்டுமே பேச விரும்பலை. மாதங்கள் ஓடுகிறது. தேவிக்கு மறுமணம் செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு தேவியின் அண்ணன் மோகன் நினைக்கிறாரு. அதை பற்றி தொடர்ந்து மனைவி கிரேசி கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை தேவி கேட்குறா. கேட்டதுலேருந்து அவளுக்கு கோபமும் எரிச்சலும் ஏற்படுது. நாம் இங்கே இருக்கிறது அண்ணனுக்கு பாரம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறா. ரோஷத்தோடு தனக்கு தெரிஞ்ச ஒரு கன்னியாஸ்திரி மடத்துக்கு வந்து விசாரிக்கிறா தேவி. தன் வாழ்நாள் முழுதும் அங்கேயே தங்கி முதியோர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறதா வாக்கு கொடுத்துட்டு வரா தேவி. பீட்டருடைய அப்பா பீட்டர் அழைச்சி பேசுகிறாரு. என்னுடைய பொண்ணு, அதாவது உன் அக்கா கிரேசி வந்து வேற்று மதத்தை சார்ந்த மோகனை திருமணம் செஞ்சுக்கிட்டது எனக்கு சுத்தமாக பிடிக்கல தான். ஆனால் வருடங்கள் ஓடிடுச்சு, நான் அப்படியே இருந்துட்டேன். இப்போ அவள் கூட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தடுக்குது, ஈகோ தடுக்குது, ஏதோ ஒரு வித தயக்கம் இருக்குது. ஆனால் நானே சொல்கிறேன், இப்போ தேவிக்கு இந்த நிலைமை இந்த வயசில் அவளுக்கு வந்திருக்கக்கூடாது. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு தேவியை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பீட்டருடைய அப்பா பீட்டருக்கு சொல்கிறாரு. பீட்டர் தேவி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். முன்னம் இருந்தே நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு வந்தேன். என்னுடைய காதலை உன்கிட்ட என்னால் அப்போ சொல்ல முடியல. அதுக்குள்ளே உனக்கு திடீர்னு கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ உன்னுடைய நிலைமையை நான் பயன்படுத்திக்கிறதா நீ நினைக்க வேணாம். உன்னை இந்த முறை நான் மிஸ் பண்ண விரும்பலை தேவி. இப்போவும் நான் உன்னை மனசார விரும்பிக்கிட்டு இருக்கேன். நாம் 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம். உனக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம 2 பேரும் புது வாழ்க்கையை துவங்கலாம் அப்படின்னு பீட்டர் சொல்கிறான். தேவிக்கு கோபம் வந்து பீட்டரை கத்தி அங்கேருந்து திட்டி விரட்டி விட்டுடுறா. இனி காலம் முழுதும் தன் இறந்து போன கணவனை நினச்சிக்கிட்டே வாழ போகிறதா தேவி சொல்கிறா. பீட்டருக்கு எரிச்சல் வந்துடுது. அவனுமே கத்த ஆரம்பிக்கிறான். தேவி, உனக்கு ஈகோ அதிகம்.
உனக்கும் என்னை பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். காலம் முழுதும் இறந்து போன கணவனை நினச்சிக்கிட்டு நீ வாழ்ந்துட முடியாது. உனக்கு இப்போ 21 வயசு தான். நீ ரொம்ப நல்லவ, பவித்திரமானவ அப்படின்னு அடுத்தவங்களுக்கு காட்டணும்னு நீ நினைக்கிற. அடுத்தவங்க உன் மீது அனுதாபப்படணும்னு நினைக்கிற. சுய பச்சாதாபத்தில் காலத்தை அழுதபடி ஓட்டிட முடியாது தேவி. வீண் விதண்டாவாதத்தை விட்டுட்டு வா. நாம் 2 பேரும் வாழலாம். இந்த வாழ்க்கை இனிமையானது. நாம் 2 பேரும் சேர்ந்து எளிமையாக அன்பாக வாழ்க்கையை துவங்கலாம் அப்படின்னு பீட்டர் தேவி கிட்ட கேட்கிறான். மீண்டுமே தேவி மறுத்தவுடன் பீட்டர் கோபத்தில் தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு நடு இரவில் அந்த இருட்டில் வேகமாக போகும்போது காரானது ஒரு லாரியோடு மோதி ஆக்சிடெண்ட் ஆகிவிடுகிறது. பீட்டருக்கு அடிபட்டு ரொம்பவே மோசமான நிலையில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்படுறாரு. தேவி தான் கூடவே இருந்து தன்னால் தான் பீட்டருக்கு இந்த நிலைமை அப்படின்னு தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு வரா. அழுதுகிட்டே இருந்துக்கிட்டு இருக்கா. பிறகு பீட்டர் கண் விழிக்கிறான். தேவியும் பீட்டரும் கண்களால் பேசிக்கொண்டனர். இனி நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து கொள்வோம் என்று. அவர்களுடைய வாழ்வு இனி நலமாக துவங்க போகிறது. இப்படியா அந்த கதை முடிந்தது. அமுதா சினிமா சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.